நிகழ்தகவு. பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தோழியின் உறவினரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்ற இளம்பெண். இளம்பெண்ணை மருத்துவமனைக்குள் வைத்தே சரமாரியாக தாக்கிய காதலன். சுருண்டு விழுந்த பெண் அருகே அமர்ந்து கொண்டு ஈவு இரக்கமே இல்லாமல் கழுத்தை அறுத்து கொன்ற கொடூரம். காதலியை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு அதே கத்தியால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற இளைஞன். கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொண்டு தப்பி ஓட்டம். கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து போகக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது. டாக்டர்கள், செவிலியர்கள், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நோயாளிகள் கூட வந்த உறவினர்கள்னு சுத்தியும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த 19 வயது இளம் பெண்ண இளைஞர் ஒருத்தன் சரமாரியா தாக்குனது மட்டுமில்லாம கத்தியால கழுத்தை அறுத்து நிறுத்தி நிதானமா துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து அங்க இருந்த எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட கொலையை தடுக்க முன்வரல. இளம் பெண்ணுடைய கழுத்தை அறுத்து கொன்னதுக்கு அப்புறம் அந்த இளைஞர் அதே கத்தியால தன்னுடைய கழுத்தையும் அறுக்க முயற்சி பண்ணியிருக்கான். லைட்டா கழுத்து அறுத்ததுமே வலி அதிகமானதால அந்த இளைஞன் தற்கொலை முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்டு வந்த பைக்கிலேயே தப்பிச்சு ஓடி போயிட்டான். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல உள்ள சிசிடிவி காட்சியையும் நோயாளிகள் தங்களுடைய செல்போன்ல எடுத்த வீடியோ காட்சியையும் கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கப்புறம் இளம் பெண்ணை கொடூரமா கொன்னுட்டு தப்பிச்சு போனவிட மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த கொடூர சம்பவத்துக்கு காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் நரசிங்பூர் பகுதியை சேர்ந்த 19 வயதான சந்தியா சௌத்ரி அங்க உள்ள ஒரு ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த 25 வயசான அபிஷேக்குக்கும் சந்தியாவுக்கும் சோசியல் மீடியா மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி 2 பேரும் உருகி உருகி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு மேல அபிஷேக்கும் சந்தியாவும் காதலிச்சுக்கிட்டு வந்த நேரத்துல திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. கடந்த ஜனவரி மாசம் சந்தியா வேற ஒரு இளைஞர் கூட வெளியே போனதா சொல்லப்படுது. இத அபிஷேக் பார்த்து சந்தியா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். என்னை விட்டுட்டு வேற யார் கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு தகராறு பண்ணியிருக்கான். அந்த சம்பவத்துக்கு பிறகு இருந்தே சந்தியா அபிஷேக் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கு. தினமும் பிரச்சனையாவே போயிட்டு இருந்ததால சந்தியா காதலன் அபிஷேக் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் அடியோட நிறுத்திட்டதா சொல்லப்படுது. 2 வருஷம் ஆசையா பேசி பழகிக்கிட்டு இப்போ திடீர்னு என்ன கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு அபிஷேக் திரும்பவும் சண்டை போட்டிருந்திருக்கான். இப்படியே பிரச்சனை பூதாகரமா போயிட்டு இருந்த நேரத்துல தான் காதலி சந்தியாவை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான் காதலன் அபிஷேக். நரசிங்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில சந்தியாவுடைய ஃப்ரெண்டோட அன்னிக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையையும் தாயையும் பார்க்கறதுக்காக ஜூன் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சந்தியா வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபிஷேக் சந்தியாவை கொல்ல இதுதான் சரியான சான்ஸ்ன்னு நினைச்சு கையில கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். மதியம் சுமார் 3:30 மணிக்கு சந்தியா ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃப்ரெண்டோட அண்ணிய பார்த்துட்டு வீட்டுக்கு புறப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த அபிஷேக் திடீர்னு சந்தியாவை வழிமறைச்சு எப்பவும் போல தன் கூட பேசி பழகணும்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் முடியாது, என்னுடைய வழியில போக விடுன்னு சந்தியா கோபமா சொன்னதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ சந்தியாவை அடிச்சு கீழே தள்ளிவிட்ட அபிஷேக் தரையில உட்கார்ந்து சந்தியாவுடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். கொலை பண்றோங்கிற பயமோ பதற்றமோ இல்லாம காதலி மேல ஏறி உட்கார்ந்து நிறுத்தி நிதானமா கழுத்து அறுத்திருக்கான் அந்த கொடூரன். காதலியுடைய உயிர் அடங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே கத்தியால தன்னுடைய கழுத்தையும் அறுத்து தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா லைட்டா அறுத்ததுமே கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டியிருக்கு. உயிர் பயத்துல தற்கொலை முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்டு பைக்ல தப்பிச்சு போயிருக்கான்.
இந்த கொடூர சம்பவத்தை அங்க இருந்த ஒருத்தர் தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு. ஜூன் 27ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்துடைய வீடியோ காட்சி 4 நாளைக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அபிஷேக் சந்தியாவை துடிக்க கழுத்தறுத்து கொலை பண்ணப்போ அங்க டாக்டர்கள், நர்ஸுகள், நோயாளிகள்னு ஏகப்பட்ட பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் வேகமா வந்து தடுத்திருந்தா கூட ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு ஆதங்கப்படுறாங்க சந்தியாவுடைய உறவினர்கள். சிசிடிவி மற்றும் செல்போன் வீடியோ காட்சிகளை வச்சு அபிஷேக் தான் கொலையாளிங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு